டோய் கண் திறந்து பாரும் கடவுளின் மகனே. என் செல்வங்களே, காலையிலே எழுந்தவுடன் உங்கள் கண்களை திறங்கள். காலையில் எழுந்தவுடன் மூடிக்கொண்டிருந்த கண்களை திறங்கள். உங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் நம்மை படைத்த, அனைத்தையும் படைத்த கடவுளை பார்க்க வேண்டுமா? காலையிலே கடவுளை காண வேண்டுமா? மூடிக்கொண்டிருந்த கண்களை திறங்கள். உங்கள் எதிரிலே இருக்கும் அனைத்தையும் பாருங்கள். உங்கள் கண்களில் காணப்படும் அனைத்துமே கடவுள். உங்கள் கண்களிலே காணப்படும் அனைத்து உயிரினங்களும் ஏன் உயிர் அற்றவர்களும் எல்லாமே கடவுள். கடவுள்தான் அத்தனை வடிவங்களிலே உங்களுக்கு காணப்படுகிறார். உங்கள் கண்களிலே படும் அனைத்துமே கடவுள். கடவுள் அத்தனை பொருட்களிலும், அத்தனை உருவங்களிலும், அத்தனை உயிரினங்களிலும் இருந்து கொண்டு அவர் நம்மை பார்க்கிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். என் செல்வங்களே, உங்களுக்கு கடவுளை காண்பித்து விட்டேன். நம்மை படைத்த கடவுளை நீங்கள் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் இல்லையா? எங்கேயோ இருக்கிறார் கடவுள். ஆனால் சொல்வார்கள், சிறு பொருளிலும் பொருள், சிறு பொருளிலும் பெரிய பொருளிலும் கடவுள் இருக்கிறார். துரும்பிலும் இருக்கிறார், பெரிய மலைகளிலும் இருக்கிறார் என்று சொல்வார்கள். சிறு துரும்பை நம்மால் பார்க்க முடியாது. மலை எங்கேயோ இருக்கிறது, அவற்றை உடனடியாக பார்க்க முடியாது. உடனடியாக பார்க்க வேண்டுமே என்றால் நம் கண் எதிரில் இருக்கும் அனைத்தையும் பாருங்கள். அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கும் கடவுள் தான் நம் எதிரிலே இருக்கும் அனைத்து உயிரினங்களிலும், உயிரற்ற பொருள்களிலும் இருக்கிறார். அவைகளை பாருங்கள். அவைகள் தான் கடவுள். கடவுள் அவர்கள் உடலிலே இருந்து கொண்டு ஆடுகள், மாடுகள், பறவைகள், அப்பா, அம்மா, குழந்தைகள், மற்றவர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுள்தான். கடவுள் அத்தனை வடிவங்களிலிருந்து நம்மை பார்த்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கண் எதிரிலே வைத்து கொண்டு எங்களா இருக்கிறார் கடவுள், எங்களா இருக்கிறார் கடவுள், அவரை காண முடியவில்லையே, அணுக்களைப் போல் அவர்களை காண முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்போது காட்டிய கடவுளைத்தான் நான் அன்றைக்கும் காட்டினேன். ஏன் இன்றைக்கும் காட்டுகிறேன்.
கண்ணுக்கு தெரியாத அணுக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அந்த விளக்கை பாருங்கள். அந்த விளக்கிலே எரிந்து கொண்டிருக்கும் வெளிச்சத்தை பாருங்கள். அவைகள் தான் அணுக்கள். அவைகளை நம்மால் பார்க்க முடியவில்லை அதனால் அவைகள் வெளிச்சம் காட்டிக்கொண்டு தங்களுக்கு காட்சி அளிக்கிறது. அது மட்டுமில்லை, கண்டதெல்லாம் அணுக்கள். அணுக்களால் ஆக்கப்பட்டது தான் அனைத்து பொருட்களும். அணுக்களால் ஆக்கப்பட்டது தான் அனைத்து பொருட்களும். இப்போது அணுக்களை பார்த்து விட்டீர்களா? நீங்கள் காணும் அத்தனை பொருட்களும் அணுக்கள். நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், அணுக்கள் எங்கே இருக்கிறது, அணுக்களை பார்க்க முடியவில்லையே என்று. நான் காட்டுகிறேன், சொல்லிவிட்டேன், அணுக்களை காட்டிவிட்டேன். நீங்கள் காணும் அத்தனை வெளிச்சமும் அத்தனை பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும் அனைத்துமே அணுக்கள். அதே போல்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நான் பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறார் அந்த கடவுள்? அனைத்தையும் படைத்த கடவுள் எங்கே இருக்கிறார்? அவரை பார்த்து நான் வணங்க வேண்டும், அவரை பார்த்து நான் மகிழ வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும் என்று துடிக்கிறாயா? காண்பிக்கின்றேன், நீ அவருடன் பேசு. துடிக்கும் மனமே, உன்னிடம் கடவுளை காட்டுகிறேன், அவரை பார், உன் கண்ணுகளுக்கு தெரிவார். அவர்களுடன் பேச வேண்டுமா? அவர்களோடு பேசு. அந்த கடவுளை நான் தாத்தா காட்டுகிறேன். எங்கே இருக்கிறார் அந்த கடவுள் என்றால், நீங்கள் காணப்படும் உங்களுடைய எதிரிலே இருக்கும் அனைத்து உயிரினங்களும் கடவுள். அனைத்து உயிரினங்களும் கடவுள். நம்முடைய அப்பா அம்மா, உடன் பிறந்த செல்வங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கை, மாமன் மச்சான், சித்தி அத்தை, தாத்தா பாட்டி, பறவைகள், மாடு ஆடுகள், எறும்பு, கொசுக்கள், அனைத்துமே கடவுள். உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய விரோதிகள் எல்லாமே கடவுள். அவர்கள் மத்தியிலே, அவர்கள் உடம்பிலே கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் காணப்படும் அத்தனை உயிரினங்களும், ஆடு மாடுகள், நாய், பூனை, இவைகள் எல்லாமே கடவுள். அத்தனை உருவங்களிலே கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அது நாய்டா அது என்று. அதை திருப்பி படித்து பாருங்கள். அது டாக்ன்றது அதை திருப்பி பாருங்கள். கடவுள் என்று எழுதியிருக்கும். உங்களால் கடவுள் என்று படிக்க முடியும். டாக், உங்களுக்கு இது டாக்னாக்கா அதை திருப்பி படித்து பாருங்கள். காட், அந்த நாய் தான் கடவுள், அந்த டாக் தான் காட். ஓகே செல்வங்களே, உங்களுக்கு அணுக்களை பார்க்க வேண்டுமா? அனைத்தையும் பாருங்கள். வெளிச்சத்தை பாருங்கள், இருளை பாருங்கள். ஏன் மனிதர்களையும் பாருங்கள், உயிரற்ற பொருட்களையும் பாருங்கள். இவைகள் அனைத்துமே அணுக்கள். அதே போல்தான் உங்களுக்கு இறைவனை, நம்மை படைத்த கடவுளை பார்க்க வேண்டுமா? அவரோடு நீங்கள் பேச வேண்டுமா? அவர்களோடு நீங்கள் பழக வேண்டுமா? கடவுளோடு நீங்கள் பழக வேண்டுமா? உன்னுடைய நண்பர்களை பாருங்கள், உன்னுடைய பெற்றோர்களை பாருங்கள், உங்களுடைய சகோதரர்களை பாருங்கள், உங்களுடைய விரோதிகளை பாருங்கள், அடுத்து வீட்டாரை பாருங்கள்.
அவர்கள் எல்லோரும் கடவுள். கடவுள் அவருடைய வடிவிலே அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் உடலே இருக்கிறார், உயிராக இருக்கிறார். அவர் இறந்து போனால் கடவுள் அங்கிருந்து போய்விட்டார். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் கடவுள் அவர்களிலே இருக்கிறார். நீங்கள் அவர்களோடு பேசுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பேசுங்கள், உங்களுடைய பகைவர்களோடு அன்பு காட்டுங்கள், கொஞ்சி குழாவுங்கள். நீங்கள் கடவுளிடம் கொஞ்சி குழாவீர்கள். அவர்கள் எல்லோரும் அத்தனை மிருகங்கள், பறவைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறது அல்லவா? அந்த உயிர் தான் கடவுள். தாத்தா, நீங்கள் சொல்வதும் அனைத்துமே உண்மை, கடவுள் உண்மைத்தான் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு தெளிவுபடுத்திய உங்களுக்கு என் நன்றி தாத்தா. ஆம் சொல்வர்களே, நம் கண்ணெதிரில் இருக்கும் அனைத்துமே அணுக்கள். நம்மால் காண முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவைகள் அனைத்துமே அணுக்கள். நாம் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? கடவுளோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லவா? நம் பெற்றோர்கள், நம் உடன்பிறப்புகள், நம் விரோதிகள், நமது நண்பர்கள், நமது அயல் நாட்டுக்காரர்கள் எல்லோரும் கடவுள் அவர்களுடைய உடலில் இருந்து கொண்டு, உயிராக இருந்து கொண்டு இருக்கிறார். நீர் அவர்களோடு பேசுங்கள், அவர்களை கட்டி அணையுங்கள். நீங்கள் கட்டி அணைக்கும் அனைத்துமே கடவுள். ஏனென்றால் அந்த மனிதர்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் இருப்பதனால்தான், உயிர் என்னும் கடவுள் இருப்பதனால்தான் அவர்களை உங்களால் பார்க்க முடியும், அவர்களோடு நீங்கள் பேச முடியும். ஓகே, கடவுளை பார்க்கிறீர்களா? உன் விரோதிகளிடம் அன்பு காட்டுங்கள், அவர்களோடு பேசுங்கள். நீங்கள் கடவுளோடு பேசுவதாக நினைவுங்கள். அனைத்து உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற பொருள்களையும் பாருங்கள். அவர்கள்தான் அணுக்கள். அணுக்கள் தான் அத்தனை வடிவங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே செல்வங்களே, நான் சொன்னதை செய்யுங்கள். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அணுக்களை பார்க்க வேண்டுமா? விளக்கை பாருங்கள், அது எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அவைகள் தான் அணுக்கள். கடவுளை பார்க்க வேண்டுமா? கண்ணெதிரிலே இருக்கும் அனைத்து உயிரினங்களும் கடவுள். அந்த கடவுள் அந்த உயிரினங்களில் அந்த மனிதர்களுக்கு உடலுக்குள்ளே இருப்பதனால்தான் நாம் அசைகிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், சாப்பிடுகிறோம். அப்படி என்றால் அந்த உயிர் என்னும் கடவுள் அந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. அவர்களோடு பேசுங்கள், அன்பு செய்யுங்கள். நீங்கள் கடவுளோடு பேசுகிறீர்கள், அவர்களோடு அன்பு செய்கிறீர்கள், நீங்கள் கடவுளை காண்கின்றீர்கள். ஓகே செல்வங்களே, அந்த இரண்டையும் உங்களுக்கு நான் காட்டிவிட்டேன். அனுபவியுங்கள். அனுபவி ராஜா, அனுபவி. வணக்கம்.